3, 6, 9 எண்களுக்கு பின்னால் உள்ள மகத்தான ரகசியம் இறுதியாக வெளிப்பட்டது. நிகோலா டெஸ்லா எண்ணற்ற மர்மமான சோதனைகளை செய்தார், ஆனால் அவருக்கே அவர் ஒரு மர்மமாக இருந்தார். ஏறக்குறைய அனைத்து மேதை மனங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆவேசம் உள்ளது. நிகோலா டெஸ்லாவுக்கு ஒரு பெரிய மனநிலை இருந்தது. டெஸ்லாவிடம் சில சுவாரஸ்யமான பழக்கங்களும் இருந்தது. உதாரணமாக, ஒரு கட்டிடத்திற்குள் நுழைவதற்கு முன் அவர் தொகுதியை 3 முறை சுற்றி நடப்பார். அவர் தனது தட்டுக்களை 18 நாப்கின்களால் சுத்தம் செய்வார். அவர் ஹோட்டல் அறையில் 3ஆல் வகுக்கக்கூடிய எண்களில் வரும் அறைகளில் மட்டுமே தங்குவார். அவர் எல்லாவற்றையுமே 3 தொகுப்புகளில் செய்வார். அவருக்கு ஓசிடி இருப்பதாக சிலர் சொல்கிறார்கள். இன்னும் சிலர் அவருக்கு மிகவும் மூடநம்பிக்கை இருப்பதாக சொல்கிறார்கள். இருப்பினும் உண்மை மிக ஆழமானது. 3, 6 மற்றும் 9 ஆகியவற்றின் மகத்துவத்தை நீங்கள் அறிந்திருந்தால் நீங்கள் பிரபஞ்சத்திற்கான திரிகோள்களை பெறுவீர்கள். இதை நிகோலா டெஸ்லா சொன்னார். அவரது வெறி எண்கள் மீது மட்டும் இல்லை, குறிப்பாக இந்த எண்கள் 3, 6 மற்றும் 9 மீது. இந்த எண்கள் மிகவும் முக்கியமானவை என்று டெஸ்லா சொல்கிறார். ஆனால் இதை யாரும் கேட்கவில்லை. நிகோலா டெஸ்லா உலகிற்கு என்ன புரிய வைக்க நினைத்தார் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கணிதத்தை உருவாக்கவில்லை, நாம் கண்டுபிடித்தோம். இது 3-9 சட்டத்தின் உலகளாவிய மொழி. நீங்கள் பிரபஞ்சத்தில் எங்கிருந்தாலும் 1+2 எப்பொழுதும் 3க்கு சமம். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் இந்த சட்டத்திற்கு கீழ்ப்படுகின்றன. நம் வாழ்க்கையில் கண்டுபிடித்த வடிவங்கள், விண்மீன் திரள்கள், நட்சத்திரங்கள், பரிமாணம் மற்றும் கிட்டத்தட்ட அனைத்தும் இயற்கை அமைப்புகளும் இதை சார்ந்துதான் வாழ்கின்றன. சில வடிவங்கள்ல கோல்டன் ரேஷியோ அண்ட் சேக்ரெட் ஜியோமெட்ரி மிக முக்கியமான ஒன்று. இயற்கையாக கீழ்ப்படிவதற்கு தோன்றும் அமைப்பு 2 பைனரி அமைப்பின் சக்தியாகும். இதில் 1லிருந்து தொடங்கி எண்கள் இரட்டிப்பாக்குவதாக தொடர்கிறது. They obey the power of 2 binary system in which the pattern starts from 1 and continues doubling the number. செல்கள் மற்றும் கருக்கள் இந்த புனித முறையை பின்பற்றி 1248, 1632 முதலியன உருவாகின்றன. கடவுளின் வரைபடம் இந்த ஒப்புமை மூலம் கணிதம் கடவுளாக இருக்கும். சூழல் கணிதத்தில் வார்டெக்ஸ் மேக்ஸ், சுற்றுலா, உடற்கூறியல், அறிவியல், தி சயின்ஸ் ஆஃப் டூரிசம், அட்டானமி 12487 மற்றும் 5ஐ மீண்டும் மீண்டும் செய்யும் ஒரு பேட்டர்ன் உள்ளது. மற்றும் நீங்கள் பார்க்கிறபடி 3, 6 மற்றும் 9 இந்த வடிவத்தின் பேட்டர்ன் இல்லை. விஞ்ஞானி மைக்கேல் ரத்தன் இவற்றை நம்புகிறார். எண்கள் 3வது மற்றும் 4வது பரிமாணத்திலிருந்து ஒரு திசையை குறிக்கின்றன. அதை அவர் ஃப்ளக்ஸ் ஃபீல்ட் என்றும் அழைக்கிறார். இந்த களம் மாற்ற 6 புள்ளிகளின் ஆற்றல் சுற்றுகளை பாதிக்கும் உயிர் பரிமாண ஆற்றல், ஹையர் டைமென்ஷன் எனர்ஜி என்று கருதப்படுகிறது. மேக்ரோ ராடின் மானுவல் ராண்டி இது இரகசிய சாவி என்று கூறுகிறார். Let me explain. What starts from 1? Double this to 2 double, that is 4. 4 double this to 8. Double this 16, which means 1 plus 6, that equals to 716. Double this 32, resulting in 3 plus 2, which equals 5. You can do 7 doubled if you want to, which you would get 14, resulting 532. Double the 64, resulting in total of 1. எனவே நாம் தொடர்ந்தால் அதே மாதிரி 124875, 124875 முதலியவற்றை நாம் தொடர்ந்து பின்பற்றுவோம். நீங்கள் பார்க்கிறபடி 3, 6 மற்றும் 9 பற்றி குறிப்பிடவில்லை. அவர்கள் இந்த வடிவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் போல். இருப்பினும் வினோதமான ஒன்று இருக்கிறது. நீங்கள் அவற்றை இரட்டிப்பாக்க தொடங்கும் பொழுது 3 இரட்டை முதல் 6, 6 இரட்டிப்பு 12. இதன் விளைவாக 3, 1 மற்றும் இரட்டை சேர்க்கவும் உங்களுக்கு 3 கிடைக்கும். இந்த வடிவத்தில் பற்றி குறிப்பிடவில்லை. 9. இது 9 போன்ற 2 வடிவங்களிலிருந்து முற்றிலும் இலவசம். ஆனால் நீங்கள் 9ஐ இரட்டிப்பாக்க தொடங்கினால் அது எப்பொழுதும் 9இன் விளைவாகும். இது வெளிச்சத்தின் சின்னம் என்று அழைக்கப்படுகிறது. சிம்பிள் ஆஃப் என்லைட்மெண்ட். நாம் கீசாவின் பெரிய பிரம்மாண்டத்திற்கு சென்றால், ஒரியனின் பெல்ட்டில் உள்ள நட்சத்திரங்களின் நிலையை பிரதிபலிக்கும் வகையில் கீசாவின் பக்கத்தில் 3 பெரிய பிரமிடுகள் உள்ளன. ஆனால் 3 பெரிய பிரமிடுகளிலிருந்து உடனடியாக விலகி 3 சிறிய பிரமிடுகளின் குழுவையும் நாம் காண்கிறோம்.
இயற்கையானது 3 மடங்கு மற்றும் 6 மடங்கு சமச்சீர்மையை பயன்படுத்துகிறது என்பதற்கு நிறைய சான்றுகள் உள்ளன. இந்த வடிவங்கள் இயற்கையிலேயே உள்ளன. மேலும் பழங்கால மக்கள் இந்த வடிவங்களை தங்கள் புனித கட்டிடத்தில் பின்பற்றினர். இந்த ஆழமான ரகசியத்தை டெஸ்லா கண்டுபிடித்து அறிவை பயன்படுத்தி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் எல்லைகளை தாண்ட முடியுமா? நீங்கள் விரும்பினால் வெள்ளை மற்றும் கருப்பு என்று 2 எதிரெதிரிகள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம். அவை ஒரு காந்தத்தின் வடக்கு மற்றும் தென் துருவங்களை போன்றவை. ஒரு பக்கம் 1, 2 மற்றும் 4. மறுபுறம் மின்சாரம் போல் 8, 7 மற்றும் 5. பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் இந்த 2 துருவ பக்கங்கள் போலார் சைட்ஸ் இடையில் ஒரு நீரோடை, ஊசலாடும் ஊசல், ஸ்விங்கிங் பெண்டுலம் போன்றது. மேலும் இயக்கத்தை நீங்கள் கற்பனை செய்ய முடிந்தால் அது முடிவிலின் சின்னம் போன்றது, சிம்பிள் ஆஃப் இன்ஃபினிட்டி. இருப்பினும் இந்த 2 பக்கங்கள் 3 மற்றும் 6 ஆல் நிர்வகிக்கப்படுகின்றன. 3 1, 2 மற்றும் 4, 6 8, 7 மற்றும் 5 ஆகியவற்றை நிர்வகிக்கின்றன. இந்த வடிவத்தை உன்னிப்பாக பார்த்தால் இது இன்னும் மனதை குழப்புகிறது. 1 and 2 equals 3. 2 and 4 equals 6. Point A equals 3, 8 and 7 equals 6. 7 and 5 equals 3. 5 and 1 equals 6. And 1 and 2 equals 3. The same pattern on higher scale is actually 3 6 3 6 3 6. But even these two sides 3 and 6 are governed by 9, which shows something spectacular. Looking closely at the pattern of 3 and 6, you realize that 3 and 6 equals 9, 6 and 3 equals 9. All the numbers together equal 9, both the ways excluding and including 3 and 6. So 9 means the unity of both sides. 9 பிரபஞ்சமே, அதிர்வு, ஆற்றல் மற்றும் அதிர்வெண் 3, 6 மற்றும் 9. பிரபஞ்சத்தின் ரகசியங்களை நீங்கள் கண்டுபிடிக்க விரும்பினால் ஆற்றல், அதிர்வெண் மற்றும் அதிர்வின் அடிப்படையில் சிந்தியுங்கள். நிகோலா டெஸ்லா இதில் ஆழமான தத்துவ உண்மை உள்ளது. அன்றாடம் அறிவியல் புனித அறிவை பயன்படுத்தினால் நாம் என்ன சாதிக்க முடியும் என்று கற்பனை செய்து பாருங்கள். இயற்பியல் அல்லாத நிகழ்வுகளை அறிவியல் படிக்கத் தொடங்கும் நாளில் அவை அதன் முந்தைய நூற்றாண்டுகளை விட அதிக முன்னேற்றம் அடையும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்க பார்க்கணுமா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.